இக்கதை 20 வயது இளைஞன் வில் ஹண்டிங் என்பவரை பற்றி தொடங்குகிறது. அவன் மிகவும் ஏழ்மையான பகுதியில் வாழ்கிறான். ஆனால் உலகின் மிகவும் பிரபலமான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான MIT மாசசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் இல் வேலை செய்கிறான். கேட்க நன்றாக இருந்தாலும் உண்மை என்னவென்றால் வில் அங்கே படிக்கவில்லை. மாறாக பல்கலைக்கழக கட்டிடங்களை சுத்தம் செய்யும் பணியை செய்கிறான். ஒரு நாள் அவன் நடைபாதையை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அங்குள்ள ஒரு பலகையில் எழுதப்பட்டிருந்த மிகவும் கடினமான ஒரு கணிதக் கேள்வியை காண்கிறான். இந்த கேள்வியை பேராசிரியர் ஜெரால்ட் லம்போ எழுதியிருந்தார். இந்த கேள்வியை தீர்க்கும் எவரின் பெயரும் பல்கலைக்கழக புத்தகங்களில் அச்சிடப்படும். மேலும் அவருக்கு பெயரும் மரியாதையும் கிடைக்கும் என்று அவர் கல்லூரி முழுவதற்கும் சவால் விடுத்திருந்தார். வில் அந்த கேள்வியை உன்னிப்பாக பார்க்கிறான். அவனது மனம் அதிலேயே நிலைத்து விடுகிறது. நாள் முழுவதும் அவன் அந்த கேள்வியை பற்றியே சிந்திக்கிறான். தன் நண்பர்களுடன் பாரில் இருக்கும் போதும் அவனது மூளை அந்த கேள்வியிலேயே சிக்கித் தவிக்கிறது. திடீரென அவன் நண்பர்களை விட்டு பிரிந்து இரவு முழுவதும் உட்கார்ந்து கேள்வியை தீர்க்கும் நோக்குடன் தனது சிறிய பழைய வீட்டிற்குச் செல்கிறான். வீட்டில் பலகை இல்லாததால் அவன் குளியலறை கண்ணாடியில் தீர்வை எழுதி தவறுகளை அழித்து மீண்டும் முயற்சி செய்கிறான். பல மணி நேரங்களுக்குப் பிறகு இறுதியாக அவன் அந்த கேள்வியை தீர்த்து விடுகிறான். சில நாட்களுக்குப் பிறகு அவன் வேலைக்குச் செல்லும்போது சுத்தம் செய்து கொண்டே பலகையில் சரியான தீர்வை எழுதுகிறான். பேராசிரியர் லம்போ பலகையில் எழுதப்பட்டிருந்த அந்த தீர்வைக் கண்டு அதிர்ச்சியடைகிறார். இவ்வளவு கடினமான ஒரு கேள்வியை தனது மாணவன் எவனாவது இவ்வளவு விரைவாக தீர்த்திருப்பானா என்று அவரால் நம்பவே முடியவில்லை. இந்த கணித மேதை யார் என்பதை அறிய அவர் ஆவலுடன் காத்திருக்கிறார். அன்று மாலை வில் தன் நண்பர்களுடன் வெளியே சுற்றிக் கொண்டிருக்கிறான். வழியில் அவர்கள் சிலரை சந்திக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் ஒரு பெண்ணை பற்றி கேலி செய்கிறான். வில் அந்த இளைஞனை அடையாளம் காண்கிறான். இவன்தான் தன் சிறு வயதில் தன்னை மிகவும் தொந்தரவு செய்தவன். கோபத்தில் வில் தன் நண்பனை வண்டியை நிறுத்தச் சொல்கிறான். எதை பற்றியும் யோசிக்காமல் இறங்கி நேராக அவனை தாக்கத் தொடங்குகிறான். வில் அவனை குத்துகிறான். கண்ணிமைக்கும் நேரத்தில் 2 குழுக்களுக்கும் இடையில் சண்டை தொடங்குகிறது. சிறிது நேரத்தில் போலீஸ் அங்கு வந்து சேர்கிறது. வில்லின் நண்பர்கள் அவனை காப்பாற்றி இழுக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் நேரம் கடந்துவிட்டது. போலீஸ் வில்லை கைது செய்கிறது. அடுத்த நாள் காலை பேராசிரியர் லம்போ தன் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். எல்லோர் பார்வையும் அவர் மீதே உள்ளது. ஏனென்றால் இவ்வளவு கடினமான கேள்வியை தீர்த்தவர் யார் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் வகுப்பில் யாரும் இதற்கு பதிலளிப்பதில்லை. பேராசிரியர் லேசாக ஏமாற்றமடைந்து, முந்தைய கேள்வியை யாராவது தீர்த்திருந்தால் இப்போது நான் உங்களுக்கு இன்னும் கடினமான கேள்விகளை தருவேன் என்று கூறுகிறார். இது அவரும் அவரது சகாக்களும் கடந்த 2 ஆண்டுகளாக வேலை செய்து வரும் அதே பிரச்சனை என்று அவர் விளக்குகிறார். இப்போது அதுவே பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது. வில் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்து அடுத்த வாரம் தனக்கு நீதிமன்ற தேதி இருப்பதாக தன் நண்பர்களிடம் கூறுகிறான். மாலையில் அவன் தனது வேலைக்குச் செல்கிறான். அங்கு பலகையில் எழுதப்பட்டிருந்த ஒரு எளிமையான கேள்வியை காண்கிறான். யாரும் பார்த்துவிடாதபடி அவன் விரைவாக அதை தீர்க்கிறான். அப்போது பேராசிரியர் லம்போ தன் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து வில் பலகையில் எழுதிக் கொண்டிருப்பதை காண்கிறார். நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கோபமாக கேட்கிறார். வில் உடனே மன்னிப்பு கேட்டு பின்வாங்குகிறான். பேராசிரியர் இந்த இளைஞன் ஏதோ சேட்டைக்காரன் என்று நினைக்கிறார். அவர் அவனை பிடிக்க முயற்சிக்கிறார். ஆனால் வில் வேகமாக அங்கிருந்து மறைந்து விடுகிறான். பேராசிரியர் மீண்டும் பலகையை பார்க்கும்போது அங்கே சரியான பதில் எழுதப்பட்டிருப்பதை அறிகிறார். இதை பார்த்து அவர் திகைப்படைகிறார். மாலையில் வேலை முடிந்த பிறகு வில் தன் நண்பர்களுடன் பாருக்குச் சென்று தன்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டதாக கூறுகிறான். அடுத்த நாள் பேராசிரியர் லம்போ எப்படியாவது இந்த மர்மமான மேதையை கண்டுபிடிப்பது என்று முடிவு செய்கிறார். அவர் நேராக துப்புரவு ஊழியர்களின் அலுவலகத்திற்குச் சென்று இங்கு பணிபுரியும் ஒரு இளைஞனின் பெயர் வேண்டும் என்று கேட்கிறார். சிறிது நேரத்திற்குப் பிறகு வில் MITயில் துப்புரவு பணியை தன் விருப்பப்படி செய்யவில்லை. மாறாக அது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட சமூக சேவை பணி என்று தெரிய வருகிறது. இப்போது அவனது வழக்கை கேட்கும் நாள் வந்துவிட்டது. நீதிமன்றத்தில் பேராசிரியர் லம்போவும் இருக்கிறார். அங்கே வில்தானே தன் வழக்கை வாதிடுவதை பார்க்கிறார்கள். சட்டம் மற்றும் சமூகம் பற்றி அவன் வெளிப்படுத்தும் தகவல்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. ஆனால் அவனுக்கு எதிராக நிறைய பழைய வழக்குகள் இருப்பதால் நீதிபதி அவனை சிறைக்கு அனுப்பி $50,000 பிணைத் தொகையை நிர்ணயிக்கிறார். சில நாட்களுக்குப் பிறகு பேராசிரியர் லம்போ சிறையில் வில்லின் பார்க்க வருகிறார். நீதிபதி 2 நிபந்தனைகளுடன்
அவனை சிறையிலிருந்து வெளியே வர அனுமதித்துள்ளார் என்று அவர் கூறுகிறார். முதலாவது, வில் ஒவ்வொரு வாரமும் பேராசிரியருடன் படிக்க வேண்டும். இரண்டாவது, அவனது கோபம் மற்றும் குற்றச் செயல்கள் போன்ற பழக்கங்களை குறைக்க ஒவ்வொரு வாரமும் ஒரு மனநல மருத்துவரை சந்திக்க வேண்டும். தனக்கு மனநல மருத்துவர் தேவையில்லை என்று வில் நினைக்கிறான். ஆனால் விடுதலை பெறுவதற்காக அவன் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறான். சிறையிலிருந்து வெளியேறிய பிறகு அவன் பேராசிரியருடன் படிக்கத் தொடங்குகிறான். மேலும் கடினமான கேள்விகளையும் எளிதாக தீர்க்கிறான். பேராசிரியர் அவனது திறமையை பார்த்து மிகவும் வியப்படைகிறார். ஆனால் சிகிச்சை தெரப்பி அவ்வளவு எளிதாக இல்லை. பேராசிரியர் பல வெவ்வேறு மருத்துவர்களை அழைக்கிறார். ஆனால் யாராலும் வில்லை கையாள முடியவில்லை. முதல் மருத்துவர் பயந்து போகிறார். ஏனென்றால் வில் அவர் எழுதிய புத்தகத்தை பற்றி கேலி செய்கிறான். இதை கேட்டு மருத்துவர் கோபத்தில் அமர்வை விட்டு வெளியேறுகிறார். இரண்டாவது, மனநல மருத்துவரின் முயற்சி பலன் அளிக்கவில்லை. அப்போதுதான் அவருக்கு பழைய கல்லூரி நண்பரான ஷான் மெக்குயர் நினைவுக்கு வருகிறார். அவர் இப்போது ஒரு மனநல மருத்துவர். பேராசிரியர் ஷானை சந்தித்து வில்லின் வழக்கத்தை பற்றி விளக்குகிறார். வில் ஒரு சாதாரண இளைஞன் அல்ல, மாறாக ஒரு அசாதாரணமான மேதை என்று பேராசிரியர் லம்போ அவருக்கு புரிய வைக்கிறார். இதைக் கேட்டு ஷான் இறுதியாக வில்லை சந்திக்க ஒப்புக்கொள்கிறார். முதல் அமர்வில் வில் வழக்கம் போல் மரியாதையின்மை மற்றும் கேலியுடன் மருத்துவரை தொந்தரவு செய்ய முயற்சிக்கிறான். ஷான் வரைந்த ஓவியத்தை கூட கேலி செய்கிறான். ஷான் அமைதியாக இருக்கிறார். ஆனால் வில் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அவரது மனைவியை பற்றி கேலி செய்யும்போது ஷான் மிகவும் கோபப்படுகிறார். நீ என் மனைவியின் பெயரை மீண்டும் உச்சரித்தால் நான் உன்னை அழித்து விடுவேன் என்று கூறி அதோடு அமர்வை முடித்துக் கொள்கிறார். பின்னர் ஷான் கலக்கத்துடன் இருப்பதைக் காணும் பேராசிரியர் லம்போ அவர் விரும்பினால் இந்த கேஸை விட்டுவிடலாம் என்று கூறுகிறார். ஆனால் ஷான் தான் அடுத்த வாரம் மீண்டும் வில்லை சந்திப்பேன் என்று தெளிவாக கூறுகிறார். இதற்கிடையில் வில் தன் வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறுகிறான். பாரில் சந்தித்த ஸ்கைலர் என்ற பெண்ணுடன் அவன் டேட்டிங் செல்கிறான். ஸ்கைலர் தனக்கு தன் தந்தையிடமிருந்து நிறைய பணம் வாரிசுரிமையாக கிடைத்திருப்பதாகவும் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சேரப்போவதாகவும் கூறுகிறாள். இரண்டாவது சிகிச்சை அமர்வு வருகிறது. இந்த முறை ஷான் வில்லை அலுவலகத்தில் அல்லாமல் ஒரு பூங்காவில் உள்ள பெஞ்சுக்கு அழைத்துச் செல்கிறார். வில் நிறைய படித்திருந்தாலும் கூர்மையான புத்தி கொண்டவனாக இருந்தாலும் நிஜ வாழ்க்கையை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது என்று அவர் விளக்குகிறார். அவனால் காதல் கவிதைகளை சொல்ல முடியும். ஆனால் அவன் ஒருபோதும் ஒரு பெண்ணை உண்மையாக காதலித்ததில்லை. மேலும் மிக முக்கியமாக வில் தன் இதயத்தின் வலியை தானே சொல்லும் வரை ஒரு அனாதையாக இருப்பதன் வலி என்ன என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இதையெல்லாம் புத்தகங்களிலிருந்து கற்றுக்கொள்ள முடியாது என்று ஷான் கூறுகிறார். உண்மையான பாடங்களை வாழ்க்கைதான் கற்பிக்கும். அடுத்த அமர்வில் வில் அமைதியாக அமர்ந்திருக்கிறான். அடுத்த அமர்வில் வில் மௌனத்தை கலைத்து ஷானுக்கு ஒரு மோசமான ஜோக்கைச் சொல்கிறான். அதன் பிறகு இருவரும் லேசான விஷயங்களைப் பற்றி பேசத் தொடங்குகிறார்கள். நீ மீண்டும் ஸ்கைலரை சந்திப்பாயா என்று ஷான் கேட்கிறார். தன் மனதில் ஸ்கைலரின் மீதுள்ள சரியான பிம்பம் உடைந்துவிடக் கூடாது என்று அவன் விரும்புகிறான். ஆனால் உண்மையில் வில் பயப்படுவது அந்த பெண்ணிற்கு அல்ல, மாறாக அவன் தானே உருவாக்கிய சரியான பிம்பத்திற்குத்தான் என்று ஷான் அவனுக்கு புரிய வைக்கிறார். உண்மையான உறவுகளில் ஒருவருக்கொருவர் உள்ள குறைகளையும் பழக்க வழக்கங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் புற்றுநோயால் இறந்த தனது மனைவியின் கதையை ஷான் சொல்கிறார். மறுபுறம் வில் ஸ்கைலரை சந்திக்க அவளது விடுதிக்குச் செல்கிறான். அடுத்த நாள் இருவரும் நாய் பந்தயம் பார்க்கச் சென்று நன்றாக பொழுதை கழிக்கிறார்கள். நீ எங்கே வளர்ந்தாய் என்று ஸ்கைலர் வில்லிடம் கேட்கிறாள். உண்மையை மறைத்து தனக்கு 12 அண்ணன்கள் இருப்பதாக வில் கேலியாக கூறுகிறான். சீக்கிரமே ஸ்கைலரை தன் குடும்பத்துடன் அறிமுகப்படுத்துவதாக அவன் வாக்குறுதி கொடுக்க வேண்டியதாகிறது. ஸ்கைலர் அவனிடம் ஒருவர் தனக்குரிய உண்மையான துணையை எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்கிறாள். இதை கேட்டு ஷான் சிரித்துக்கொண்டே தன் மனைவியை பார்த்த முதல் பார்வையிலேயே தனக்கு புரிந்துவிட்டது என்று கூறுகிறார். ஸ்கைலர் மீண்டும் மீண்டும் வில்லை தன் உண்மையான குடும்பத்துடன் அறிமுகப்படுத்துமாறு வற்புறுத்துகிறாள். ஆனால் வில் உண்மையைச் சொல்வதைத் தவிர்க்கிறான். எனவே குறைந்தபட்சம் அவளை தன் நண்பர்களுடன் சந்திக்க வைக்க முடிவு செய்கிறான். மற்றொரு புறம் பேராசிரியர் லம்போ ஒரு உணவகத்தில் ஷானைச் சந்தித்து வில்லின் எதிர்காலம் குறித்து கேள்விகள் கேட்கிறார். வில்லின் மீது அழுத்தம் கொடுக்க மாட்டேன் என்றும் வாழ்க்கையில் அவனுக்கு என்ன வேண்டும் என்பதை அவனே தீர்மானிக்க வேண்டும் என்றும் ஷான் கூறுகிறார். வில்லும் ஸ்கைலரும் ஒரு காதல் நிறைந்த மாலையை கழிக்கிறார்கள். மேலும் அவர்களின் உறவு இன்னும் ஆழமாகிறது.
ஸ்டான்போர்ட்டில் படிப்பதற்காக தான் கலிபோர்னியா செல்ல வேண்டும் என்றும் வில்லும் தன்னுடன் வரவேண்டும் என்றும் ஸ்கைலர் விரும்புகிறாள். ஆனால் வில் உடனடியாக மறுத்து பலவிதமான சாக்குப்போக்குகளை சொல்லத் தொடங்குகிறான். ஸ்கைலர் அவனை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாள். ஆனால் வில் தான் ஏழையாக இருப்பதால் அவளுக்கு ஒரு காலத்தை கழிக்க உதவும் ஒருவன் மட்டுமே என்று நினைக்கிறான். வில் அடிக்கடி தன் 12 சகோதரர்கள் பற்றிய பொய்க்கதைகளைச் சொன்னது ஸ்கைலருக்கு நினைவுக்கு வருகிறது. இப்போது வில் முற்றிலும் தன் சுய நினைவை இழந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஸ்கைலர் தன் உண்மையான வாழ்க்கையை ஒருபோதும் அறிய விரும்பமாட்டாள் என்றும், உண்மை என்னவென்றால் தான் ஒரு அனாதை என்றும், சிறுவயதில் மக்கள் தன்னை மிகவும் மோசமாக நடத்தியதாகவும் அவன் கூறுகிறான். எவ்வளவு வேதனையானதாக இருந்தாலும் அவளது ஒவ்வொரு விஷயத்தையும் தான் தெரிந்து கொள்ள விரும்புவதாக ஸ்கைலர் கண்ணீருடன் அவனுக்கு உறுதியளிக்கிறாள். இறுதியில் ஸ்கைலர் தன் மனதில் இருந்ததை அவனிடம் சொல்கிறாள். தான் அவனை காதலிப்பதாக கூறுகிறாள். ஆனால் வில் குளிர்ந்த குரலில், நான் உன்னை காதலிக்கவில்லை என்று கூறுகிறான். அதற்குப் பிறகு வில் பேராசிரியர் லாம்போவை சந்திக்கிறான். வணிகப் பங்காளிகளுடன் நடந்த சந்திப்பில் வில் காட்டிய நடத்தையால் எல்லாம் குழப்பமாகி போனதால் லாம்போ மிகவும் கோபப்படுகிறார். அந்தச் சமயத்தில் வில் கோபமாக வெடித்து, இந்த கல்வி வாழ்க்கையை நான் உண்மையிலேயே விரும்புகிறேனா என்று இப்போது எனக்கே உறுதியாகத் தெரியவில்லை என்று கூறுகிறான். அதற்கு பதிலாக லாம்போ வில் தனது பக்கம் இருந்து குறைந்தபட்சம் ஒரு நன்றியாவது காட்ட வேண்டும் என்று கேட்கிறார். சிறிது காலத்திற்குப் பிறகு வில்லுக்கு தேசிய பாதுகாப்பு முகமையில் NSA வேலைக்காக அழைப்பு வருகிறது. அங்கு ஒரு பொற்கால வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. ஆனால் வில் அதை முற்றிலும் மறுத்துவிடுகிறான். பின்னர் வில் மீண்டும் ஷானை சந்திக்கிறான். நீ ஏன் NSA வேலையை நிராகரித்தாய் என்று ஷான் கேட்கிறார். நான் வேறு ஒரு சிறந்த வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன் என்று வில் சிரித்துக்கொண்டே சொல்கிறான். உண்மையான உறவுகளை உயிர் வாழும் மனிதர்களுடனேயே உருவாக்க முடியும் என்று ஷான் விளக்குகிறார். வில் உண்மையில் தன் எதிர்காலத்தை பற்றி தீவிரமாக இருந்தால் அவனுக்கு என்ன வேண்டும் என்று ஷான் மீண்டும் கேட்கிறார். வில் கேலியாக பதிலளிக்க கோபத்தில் ஷான் அவனை தன் அலுவலகத்திலிருந்து வெளியேற்றுகிறார். ஷான் அமைதியாக பதிலளிக்கிறார். அவள் இப்போது இந்த உலகத்தில் இல்லை. நேரம் கடந்து செல்கிறது. வில் ஸ்கைலருக்கு போன் செய்கிறான். ஆனால் ஸ்கைலர் அவனுக்காக காத்திருப்பதை நிறுத்திவிட்டாள். ஸ்கைலர் கடைசியாக ஐ லவ் யூ, உன்னை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு பின்னர் கலிபோர்னியாவுக்கு சென்று விடுகிறாள். வில் பாஸ்டனில் தன் நண்பன் சக்கியுடன் கட்டுமான வேலை செய்யத் தொடங்குகிறான். வேலை நேரத்தில் இடைவெளியில் சக்கி வில்லிடம், நீ வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்கிறான். ஆய்வகத்தில் எலியாக இருந்து கணித கேள்விகளை தீர்க்க விரும்பவில்லை என்று வில் கேலியாக கூறுகிறான். ஆனால் இந்த முறை சக்கி வெளிப்படையாக வில்லை திட்டுகிறான். வில் தன் திறமையை வீணாக்குகிறான் என்றும், ஒரு நாள் வில் தன் வீட்டை விட்டு வெளியே வந்து தன் உண்மையான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் விரும்புவதாகவும் சக்கி ஒப்புக்கொள்கிறான். இதற்கிடையில் வில் இப்போது ஷானுடன் சிகிச்சைக்கும் செல்லவில்லை என்பதை லம்போ அறிகிறார். கோபத்தில் லம்போ ஷானை மிரட்டுகிறார். தான் நீதிபதியிடம் எல்லா உண்மைகளையும் சொல்வேன் என்று மிரட்டுகிறார். மக்கள் தன்னை பார்த்துச் சிரித்தாலும் தனக்கு கவலை இல்லை என்று ஷான் பேராசிரியர் லம்போவிடம் கூறுகிறார். ஆனால் வில்லின் உணர்ச்சிகளை தன்னால் புறக்கணிக்க முடியாது. லம்போவால் உண்மையான அன்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும், அவர் தன் வாழ்க்கை முழுவதும் தனிமையாகவே இருந்துள்ளார் என்றும் ஷான் கூறுகிறார். லம்போ ஒரு அகங்காரம் கொண்டவர் என்று ஷான் நினைக்கிறார். அப்போது லம்போ அமைதியாக அங்கிருந்து சென்று வில்லை ஷானுடன் தனியாக விட்டுவிடுகிறார். தனக்கும் லம்போவுக்கும் இடையேயான சண்டை தனிப்பட்டது அல்ல என்று ஷான் வில்லிடம் கூறுகிறார். அப்போது ஷான் முதல் முறையாக தனது தனிப்பட்ட வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறார். தனது தந்தை ஒரு குடிகாரர் என்றும் அவர் தன்னை மிகவும் அடித்ததாகவும் கூறுகிறார். வில்லுக்கு நடந்தது அவனது தவறு அல்ல என்று அவர் கூறுகிறார். இறுதியாக அவனது தந்தை குடிகாரர் என்றும் சிறுவயதில் அவனை மிகவும் அடித்தார் என்றும் உண்மை வெளிச்சத்திற்கு வருகிறது. வில் தன் கடைசி அமர்வுக்காக ஷானிடம் வந்து பேராசிரியர் லம்போ பரிந்துரைத்த நிறுவனங்களில் ஒன்றில் வேலைக்குச் சேர முடிவு செய்துவிட்டதாகவும், இந்த முடிவில்தான் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் கூறுகிறான். ஷானும் தான் சிறிது உலகைச் சுற்றி பார்க்க நினைப்பதாக கூறி போகும்போது தன் எண்ணை வில்லிடம் கொடுக்கிறார். மாலையில் வில் தன் நண்பர்களுடன் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறான். அவனது நண்பர்கள் பழைய பாகங்களை பயன்படுத்தி உருவாக்கிய ஒரு காரை அவனுக்கு பரிசளிக்கிறார்கள். இதற்கிடையில் பேராசிரியர் லம்போ ஷானை சந்திக்க வருகிறார். இருவரும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு பின்னர் ஒன்றாக பாரில் குடிக்கச் செல்கிறார்கள். மறுபுறம் வழக்கம்போல் சக்கி வில்ல அழைத்துச் செல்ல வருகிறான். ஆனால் இந்த முறை வில் வீட்டில் இல்லை என்பதை காண்கிறான். இதை பார்த்து சக்கி மிகவும் சந்தோஷப்படுகிறான்.
வில் ஷானுக்காக ஒரு குறிப்பை விட்டுச் சென்றிருந்தான். ஷான் அதை படிக்கிறார். அதில் வில் வேலையை விட்டுவிட்டு ஸ்கைலரிடம் கலிபோர்னியாவுக்குச் சென்று விட்டான் என்று தெரிய வருகிறது. இந்த கதை வாழ்க்கையில் உண்மையான வெற்றி பட்டங்கள் அல்லது வேலைகளால் அல்ல, மாறாக உண்மையான அன்பு மற்றும் நம் உண்மையான நோக்கத்தை கண்டறிவதன் மூலம் கிடைக்கிறது என்பதை நமக்கு கற்பிக்கிறது.